வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில சில நாட்கள் இருக்குது. அந்த நாள் சாதாரண நாள் மாதிரி தோன்றும். ஆனா ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய சக்தி கொண்ட நாள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் மாசி மகம். இந்த நாள் பற்றி புராணங்களும் சொல்லுது, சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. நம் முன்னோர்களும் இந்த நாளை ரொம்ப மதிச்சு கடைபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த நாள் நீர், பிரார்த்தனை, புண்ணியம் இந்த மூன்றும் சேரும் நாள். அதனால தான் மாசி மகம் நாள்ல ஒரு ஸ்நானம் செய்தாலும், ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு நிமிஷம் மனசார பிரார்த்தனை செய்தாலும் அதுக்கு பலன் அதிகம்னு நம்பிக்கை. பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். மாசி மகம் நாளில என்ன பண்ணணும், எந்த வழிபாடு முக்கியம், எப்படி இந்த நாளை சரியாக பயன்படுத்தலாம்? அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. நான் இப்போ மிக சிம்பிளா யாராலும் ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி மாசி மகம் நாளில் செய்ய வேண்டிய 5 முக்கிய விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது பெரிய சடங்குகள் இல்ல, கஷ்டமான விதிமுறைகள் இல்ல, மனசார பண்ணினாலே போதும். இந்த வீடியோ முடியும் போது இந்த நாளின் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி, இப்போ நேரடியாக முதலாவது முக்கிய விஷயத்துக்கு போலாம். மாசி மகம் நாளில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 5 முக்கிய விஷயங்கள் என்ன, அதை இப்போது விரிவாக பார்க்கலாம். விஷயம் 1, புனித ஸ்நானம். மாசி மகம் நாளின் மிக முக்கியமான செயல் தீர்த்த ஸ்நானம். இந்த நாளில் கடல், நதி, குளம் எதிலும் ஸ்நானம் செய்வது அதிக புண்ணியம் தரும் என்று கூறப்படுகிறது. ஏன் ஸ்நானம் முக்கியம்? இந்த நாளில் நீரில் தெய்வீக சக்தி கலந்திருக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஸ்நானம் செய்வதால் பாவ நிவர்த்தி, மன அமைதி, உடல் சுத்தம், ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும். எப்படி ஸ்நானம் செய்ய வேண்டும்? ஸ்நானத்திற்கு முன் மனதில் சொல்லுங்கள், என் பாவங்கள் அனைத்தும் நீங்கி ஆன்ம சக்தி கிடைக்கட்டும். பின்னர் 3 முறை தலையில் நீர் ஊற்றுங்கள். இது ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய பரிகாரம். விஷயம் 2, முன்னோர் தர்ப்பணம். மாசி மகம் நாள் பித்ரு கர்மத்திற்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்கள் திருப்தி அடைந்து நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்கள். இதனால் கிடைக்கும் பலன்கள் குடும்பத்தில் அமைதி, தடைகள் நீக்கம், குழந்தைகள் முன்னேற்றம், கடன் பிரச்சனை குறைவு. தர்ப்பணம் செய்ய முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், அதுவே பெரிய புண்ணியம். விஷயம் 3, கோவில் தரிசனம். மாசி மகம் நாளில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது மிகவும் முக்கியம். சிவன், விஷ்ணு, முருகன் எந்த தெய்வம் என்றாலும் இந்த நாளில் தரிசனம் செய்தால் பலன் பல மடங்கு. கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள், அர்ச்சனை செய்யுங்கள், மன அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள். இந்த நாளில் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி தெய்வத்தை நினைத்தாலும் அது மிகப்பெரிய வழிபாடு. விஷயம் 4, தானம் மற்றும் உதவி. மாசி மகம் நாளில் தானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம் தரும். என்ன என்ன தானம் செய்யலாம்? உணவு தானம், உடை தானம், பண உதவி, பசுமாடு / பறவைகளுக்கு உணவு. இந்த நாளில் ஒருவரின் பசி தீர்த்தால் அது 1000 பூஜைக்கு சமம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. விஷயம் 5, வீட்டில் எளிய வழிபாடு. கோவிலுக்கு போக முடியாவிட்டாலும் வீட்டிலேயே மாசி மகம் வழிபாடு செய்யலாம். எளிய முறை: 1, வீட்டை சுத்தம் செய்யுங்கள். 2, தீபம் ஏற்றுங்கள். 3, விபூதி அல்லது குங்குமம் வைத்து பூஜை செய்யுங்கள். 4, தெய்வநாமம் சொல்லுங்கள். முக்கியமாக மன அமைதியுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். அது போதும், இந்த நாள் புண்ணியம் கிடைக்கும். ஆன்மீக ரீதியாக மாசி மகம் என்பது வெறும் திருவிழா அல்ல. இது சுத்திகரிப்பு நாள். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் சுத்தப்படுத்தும் நாள். இந்த நாளில் நாம் செய்த சிறிய நல்ல செயல்களுக்கும் பெரிய பலன் கிடைக்கும். நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்த இந்த 5 சிம்பிளான விஷயங்களுக்கு பெரிய சடங்குகள் அல்ல, பெரிய செலவுகள் இல்ல. ஆனா மனசார பண்ணினா வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும் விஷயங்கள். மாசி மகம் ஒரு திருவிழா மட்டும் இல்ல, நம்ம மனசை ரீசெட் பண்ற நாள், கடந்த கவலைகளை விடும் நாள், புதிய நம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் நாள். நம்ம வாழ்க்கை எப்போதும் பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்படி சில நாட்கள் தான் நம்ம நிறுத்தி நம்ம மனசு எப்படி இருக்குன்னு கேட்க வைக்கும். மாசி மகம் அந்த மாதிரி ஒரு நாள். இந்த நாள்ல ஒரு ஸ்நானம், ஒரு தீபம், ஒரு மனசார பிரார்த்தனை, இதுவே போதும். ஏன்னா இந்த நாளின் உண்மையான சக்தி சடங்குகளில இல்ல, நம்ம உணர்ச்சியில, நம்ம நம்பிக்கையில, நம்ம மன அமைதியில தான் இருக்கு. இந்த நாளை நன்றி சொல்லும் நாளாக மாத்திக்கோங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்கள் மனசுக்குள்ள சொல்லுங்க, என்ன இருக்கோ அதற்கும் நன்றி, இனி வரப்போகும் நல்ல விஷயங்களுக்கும் நன்றி. இந்த ஒரு தாட் உங்க மனதை லைட் ஆக்கும். மனம் லைட் ஆனா வாழ்க்கை ஈஸியாகும். நண்பர்களே, இந்த மாசி மகம் உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி, குடும்ப சந்தோஷம், நல்ல அதிர்ஷ்டம், பாசிட்டிவ் எனர்ஜி அதையும் கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க.
உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.